இந்த படத்திலேயே விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ஆக்ட் இட்ஸ் பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் இருக்குங்க கைஸ். அனிதா அந்த லாரி இடிச்சு சாவும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா லாரி அடிக்கும்போது பேக்கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இயேசு இறந்து போன ஒரு ஸ்டாச்சுவ காட்டும். ஃபோக்கஸ் வச்சு செல்வராகவன் காட்டுவாரு. அது என்ன மீனிங்ன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து இந்த உலக மக்களோட அனைத்து மக்களோட அதாவது பாவங்கள வாங்கி இறந்து போயிட்டாரு. அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரோட எல்லா பாவத்தையும் வாங்கி அனிதா இறந்து போயிட்டாங்கன்னு காமிச்சிருப்பாரு. செல்வராகவன் சார் ஒரு பியூட்டிஃபுல்லா மை காட்! என்ன ராவு சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். காமிச்சிருப்பாரு. செல்வராகவன் சார் ஒரு பியூட்டிஃபுல்லா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கதிரோட கேரக்டரைசேஷன், கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பரா இருக்கும். ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பால் வாங்குறதுக்கே அந்த பெரியவங்கலாம் மிரட்டுவாரு. உன் பொண்டாட்டிய இது பண்ணிருவேன், உன் பொண்ண அது பண்ணிருவேன்னு. அந்த மாரி அந்த மாரி ஒரு கேரக்டர் வந்து அனிதா இறந்துட்ட பிறகு அந்த போலீஸ்ல சொல்லுவாரு. நான் அனிதா என்ன லவ் பண்ணல. நான் தான் அவள தொந்தரவு பண்ணேன்னு. அந்த மாரி ஒரு நல்லவனா மாறுவான். அந்த அளவுக்கு அனிதா அவன கைட் பண்ணி மாத்துவாங்க. அதனால தான் ஒரு கார்டியன் ஏஞ்சலா அவங்க இந்த படத்துல போர்ட்ரே ஆகுறாங்க. இந்த படத்துல வந்து அவங்க ஒரு தெய்வமாவே ஒரு கார்டியன் ஏஞ்சலாவே தான் செல்வராகவன் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கும்போதும் நம்ம கதிர வந்து இந்த வேலையில சேர்த்து விடுறது அனிதா தான். கைட் பண்ணுவாங்க நல்லா. கதிர காப்பாத்துறதும் அனிதா தான் ஒரு கார்டியன் ஏஞ்சலா. அதே மாரி அவங்க இறந்துட்ட பிறகு கூட கேட்பாங்க, "என்ன ஆச்சு நீங்க ஆஃபீஸ்லன்னு?" பாஸ் கூட டிஸ்கஸ் பண்ண பார்ட்னர்